சண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம சண்முகமும் வந்து பரணியும் சுடாமணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. சுடாமணி கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க நம்ம பரணி. நிச்சயம் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், எத்தனை வருஷம் பகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏத்தா பரணி, உன்னை நான் தலையில் தூக்கி வச்சு தாங்கினதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ எனக்கா வந்து பேசிகிட்டு இருக்க. நான் உண்மை பக்கம் நிற்கிறேன் அத்தை. என் அத்தையை போட்டு படாப்படுத்தியிருக்காங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எப்படி எங்கள் அப்பாவாக இருந்தாலும் மன்னிப்பேனா? மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன எங்கள் அம்மா வந்து வளர்த்துருக்காங்க, உங்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் கற்றுக் கொடுத்த பாதையில் இருக்கிறப்ப நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியமாகவும் தான் நான் நடந்துப்பேங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, இவன் தான் வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான் இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு. ஏன்டா அப்படிதான் பண்ணுவியா? அப்பனா நான் 20 வருஷம் பட்ட கஷ்டம்லாம் உன் காதுக்கு வந்து கேட்கவே இல்லையா? உன் மனசு வந்து மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை பாக்கி வந்து என் காலில் வந்து விழுந்துட்டாங்க, அதனால தான். அப்பனா 20 வருஷமாக வந்து நான் அனுபவிச்ச வழியெல்லாம் யாரா வந்து தாங்கிறது? அப்பனா மன்னிச்சு விட்டுலான்னு நினைக்கிறியா? அப்பனா நிச்சயம் உங்கள் அப்பா வந்து காலில் விழுந்து இது மாதிரி சவுந்தரபாண்டியனை விட்டுரு அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எப்படிமா விடுவேன்? அதான் விடவே மாட்டேம்மா. நீ என்ன பண்ணியோ இது பண்ணியோ தெரியாது, என் மருமகளை ஜெயிக்க வச்சே ஆகணும். இவன் என்ன முடிவு எடுத்தாலும் பரவாயில்லத்த, நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன், எங்கள் அப்பாவை எதிர்த்து நிற்பேன், நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அத்தை. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியாக திருப்பி திருப்பி அடித்து சவுந்தரபாண்டியனை திருப்பி இந்த இடத்துல வந்து உட்கார வைக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து மாஸ் பண்ணுறாங்க. டைம் அப்போ ஆயிடுச்சு போல இருக்கு. உடனே கூப்பிட்றாங்க நம்ம அதிகாரிங்களாம் சூடாமணியை. உடனே அவங்க போகிறாங்க. நான் போனாலும் என் மனசும் என்னோட எண்ணமும் உங்களை தான் சுற்றி சுற்றி வரும், சரிங்களா? பரணி ஜெயிச்சதோட வெற்றியோட செய்தியோட என் கிட்ட வா, நான் உன்னை வாழ்த்த தயாராக இருக்கேன், இப்பயே நான் வாழ்த்துறேன், ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாதம் வந்து பேசுகிறாங்க. நம்ம சூடாமணி வீட்டுக்கு வராங்க. அத்தை என்னெல்லாம் காரியம்லாம் செஞ்சுருக்காங்கன்னு தெரியுதில்ல, அத்தை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் வந்து பதிலடி கொடுத்தே ஆகணும். ஜெயிக்கணும் சண்முகம், ஜெயிக்கணும். என்ன பண்ணலாம்? எல்லாரும் போய் பரணிக்கு ஆதரவாக வந்து நிற்போம், கேட்போம். இதைத்தான் வந்து எங்கள் அப்பாவும் பண்ணுவாங்களே. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்போனா என்ன தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, என்னத்தா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இந்த விஷயத்தை அப்புறம் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது? நீ சொல்கிறத பார்த்தா உங்கள் அப்பா பண்ண தில்லுமுள்ளெல்லாம் சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லணும். இதை அவங்க வீட்டிலேருந்து நிச்சயம் வந்து சொல்லணும். அதாவது சிவபாலன், பாக்கியம் இவங்க எல்லாரும் எங்கள் அப்பாவுக்கு எதிராக இருக்காங்களே, அவங்கள கூப்பிட்டு வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து பேசுகிறோம். அப்போ நான் சவுந்தரபாண்டி பெற்ற பொண்ணு தானம்மா நீ. அப்படி இருக்கும்போது நீ சொன்னால் அவங்க கேட்டு தானே ஆகணும். நான் சொல்கிறதோட எங்கள் அப்பாவோ எங்கள் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து வேறு ஏதாவது வந்து உல்ட்டா பண்ணி பேசிடுவாங்க. நிச்சயம் பாக்கியமும் சிவபாலனோட ஆதரவு இருக்கணும், எசுகியோட உதவி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா அப்படியே செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணி, நானும் வந்து வரேன். இந்த வாட்டி நம்ம டெக்னிக்கலாக தான் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுற ஒவ்வொரு அடியும் சவுந்தரபாண்டிக்கு அடி மேலே அடி கொடுத்து கடைசியில் அவங்கள எங்கே உட்காரணும்னு தெரியும் இல்லை மாமா, அந்த இடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீட்டில் வந்து தடபுடலாம் வந்து எசக்கி, பாக்கியம், பரணி 3 பேரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோயில் நிர்வாகி வீட்டில் தான் சமைக்கிறாங்க போல இருக்கு. என்னடி சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து, இல்லைங்க இனிமேல் தான் சமைக்கணும். அப்போனா எப்படி வந்து தடபுடலாம் வந்து வாசனையாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம எஸ்ஐக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம பாக்கியமும் இதை பார்த்தோன்னு வந்து பயந்து போகிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நான் சமைச்சா நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? உங்கள் கையில் சாப்பிட நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதுக்குன்னு நீங்களாம் ஏன் வீட்டில் வந்து சமைக்கலாமா? உங்கள் கௌரவம் என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. முதல்ல வயிறார சாப்பிடுங்க, மனசு நிறையிற வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அம்மா ஒரு முக்கியமான டிஷ் வந்து சமைச்சல, போய் எடுத்துருவாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜாட மாதிரியே வந்து உள்ளே அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம பரணியும் எசக்கியும் பாக்கியம் வந்து உள்ளே போய் செல்ஃபோன் எடுக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. முத்துப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறதோட இந்த காரியத்தையே வந்து சொதப்புற அளவு ஆக்கணும்னா நிச்சயம் வந்து நம்ம வீட்டுக்காரருக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னது பாக்கியம் ஃபோன் அடிக்கிறா? என்னல்ல ஃபோன் பண்ணியிருக்க, வீட்டில் இருக்கும்போது அசிங்கப்படுத்துகிற, வெளியில் வந்தாலும் வேலையை பார்க்க விட மாட்டேங்கிற, முக்கியமான விஷயங்க. அப்போனா நிச்சயம் அது சண்முகத்துக்கு தான் நல்ல முடிவாக இருக்கும். என்ன சண்முகத்துக்கு ஆதரவாக பண்ணியிருக்க? நான் எங்கே தெரியுமா இருக்கேன்? கமிட்டி வீட்டில் தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணி என்ன பண்ண போகிற? உனக்கு ஆதரவாக வந்து நான் ஓட்டு கேட்க வேணாமா? அதுக்காக தான் வந்திருக்கேன்.
நீ அதுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டியே! நீ பரணிக்காவும், சண்முகத்துக்காவும் மட்டும் தான் வந்து ஆதரவா நிப்ப. என்னங்க என் வீட்டுக்காரர் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கா? இல்லையா? வேணா நீங்களே வந்து ஆதரவு வந்து கேளுங்களேன். சரி கேட்போம். உண்மையிலேயே நீ அந்த வீட்ல இருக்கியா? இல்லையான்னு. உடனே வந்து ஃபோன வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அவங்க ஒரு பேர சொல்றாங்க. அண்ணாச்சி நான் இங்க தான் இருக்கேன். நம்ப வீட்ல தான் வந்து தடபுடலா வந்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காளா? சூப்பர் சூப்பர்ங்கிற மாரி தான் சவுந்தரபாண்டி யோசிக்கிறாங்க. மறக்காம செஞ்சுருங்க. உங்க ஆதரவு எப்போதும் நமக்கு தான் இருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க. பாக்கியம் சொன்ன மாரியே சிறப்பா செஞ்சுட்டா போச்சுன்னோன ஃபோன வந்து வாங்கிடுறாங்க. அந்த இடத்துல பாக்கியம், "என்னங்க கரெக்ட்டா செஞ்சுட்டேனா? இன்னைக்கு தாண்டி உருப்படியான காரியம் பண்ணியிருக்க. இதே மாரி ஒவ்வொரு வீட்டுக்கா நான் போயி ஆதரவு வந்து கேட்க போறேன். சரிங்களா? இப்ப தான் என் மேல அன்பு பாசம்லாம் அளவுக்கு அதிகமா வந்திருக்கு." ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து கட் பண்ணிட்டு, "நல்ல ஜூஸ் கிடைக்கா போயா, நல்லா சாப்பிடணும்." அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க. ஐயாவும் சொல்ட்டாங்க, நீங்களும் சொல்ட்டீங்க. அப்புறம் என்ன? நான் பரணிக்கு தான் வந்து என்னோட ஆதரவு வந்து குடுக்கப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வீட்டுக்கு போலான்னு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, அங்க ஒருத்தவங்க வந்து முடியாம இருக்காங்க. ஒரு ஒரு பொண்ணு வந்து அமைதியா வந்து தூங்கிட்டு இருக்கு. இத பார்த்தோன வந்து அவங்க அப்பா வந்து, "என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு? என்னடி ஆச்சு என் பொண்ணுக்கு?" அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருக்கப்ப, பரணி வந்து கதவ தொறக்குறாங்க. "என்ன ஆச்சு? பரணி நீயே வந்துட்டியாம்மா? பாரும்மா என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னோனே." "சரி ஏதோ ஒண்ணு மாட்டியிருக்கு போல இருக்கு." அப்படின்னு சொல்லி பாப்பாவ தலைகீழா தூக்குங்க பாப்பான்னோனே, தலைகீழா தூக்குறாங்க. அப்பன்னு பார்த்து வாயிலேருந்து என்னமோ ஒரு விஷயம் வந்து வெளில வந்துருது. "பார்த்தீங்களா? அவ்வளதான். பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு" சொல்லி முதுக வந்து நீவி விடுறாங்க. அப்புறம் பாப்பா வந்து நிம்மதியா தூங்குற மாரி காட்டுறாங்க. இவ்வளோதான். அசால்ட் விஷயம் தான். ஆனா படக்கூடாது. "நான் உன் கால்ல விழுவுறேம்மா. என் வாரிசையே என்கிட்ட வந்து திருப்பி குடுத்துட்டம்மா. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்மா" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சந்தோஷப்படுறதுக்காகவும், உங்ககிட்ட நான் நன்றி கடன் பட்டுருக்கேங்கிறதுக்காகவும் நான் இந்த உதவி செய்யல. இது என்னோட கடமைண்ண. கடமை. கடமைய செய்யறப்ப நன்றி இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? என்னோட வேலையே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாமா உன் கடமைன்னு. ஆனா எனக்கு மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டோன்னே, எங்களுக்கு ஆதரவு தருவீங்களான்னு வீரலட்சுமியும், அந்த இடத்துல எசக்கியும் கேட்டோன்னா, கண்டிப்பாம்மா. என்ன காப்பாத்தி குடுத்துருக்கீங்க. நான் வாழ்றதுக்கான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்த குடுத்துருக்கீங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே என்னோட ஆதரவு உனக்கு மட்டும் தாம்மா அப்படின்னு சொல்லி பரணிக்கு ஆதரவு குமிஞ்சுக்கிட்டே போகுது அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.